டேய் எப்படியாவது தப்பிச்சு ஓடிருங்கடா, அவகிட்ட மாட்டினா அவ்வளவுதான். ஐயோ கோலவெறியில துரத்துறாளுங்களே, எப்படியாவது தப்பிச்சிரலாம் ஜெகனே. எல நில்லுங்களே, உங்களை எங்க போனாலும் விட முடியும் பாருங்க. பிட்டி பிட்டி சோனி அவனுள்ள பிட்டி விடாத. இதா நானும் வரேன் இரு. வாங்கல வாங்க, நீங்கள் செத்தியவர். எடி பூமாரி தூர ஓடி மீச்சு தள்ளிடுவாமா. இடிச்சு தள்ளுவம்மா, அவனே தள்ளுவ. இருக்கு பாரு உனக்கு இன்னைக்கு. அட இவ வேற இடையில முள்ள மாதிரி. ஏப்பா பூமாரி தூர போவ, புயல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கோம், தூரவா. இவ பூமாரி பிடிக்காம எங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா உன்னோல? சோனி அவன் என்ன இடிச்சு தள்ளிட்டு போறானுவ. அட என்னவே நீங்க அவனோட விட்டுட்டீங்களா? ஏப்பா நீ தான் பணமரம் கணங்கா இருக்கல்ல, 2 எட்டு வச்சாலே அவனோல பிடிச்சிரலாம், ஒன்னாலே பிடிக்க முடியலையாக்கும். அவனும் பெருசான இடங்கள்லாம் ஓடியான்னு வச்சு அந்த பொந்துக்குள்ளெல்லாம் பூந்து அவனும் மாதிரி என்னால பூந்து ஓட முடியலையே. ஐயோ இவங்க இங்கதான் நிக்காளவளா, தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோமே. அந்த போறான் பாரு சதீஷ், ஏதோ அவனை வளைச்சு பிடிங்க. எப்படியாயினும் தப்பிச்சு ஓடிடுறா கைப்புள்ள. இருல சதீஷ், உனக்கு இந்த வாரேன். சப்பா இதுக்கு மேல நம்மளால ஓட முடியாதப்பா. ஏய் சோனி பிடிச்சிட்டேன் கார்த்தியை பிடிச்சிட்டேன், ஓடியாங்க. அட இருடி, என்னமே நீயே என்னை ஓடன்னு சொன்னாலும் நான் ஓட முடியேன். என்கிட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது. நீ பிக்காளி பைய மாட்டிக்கிட்டான்னா செத்தான். இல்ல ஜெகன் எங்கல ஓடுற, அத வாளை பிடிச்சிட்டோமே. விண்வெளிக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். வாளா வா, உன்னை நான் சொர்க்கத்துக்கே அனுப்புறேன், விண்வெளிக்கு போக வேண்டாம். சோனி இந்தா இவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துட்டே, இவனை என்ன பண்ணணுமோ பண்ணு. அவனை நேரா அந்த ஏரிக்குள்ள பிடிச்சு போடு. டிக்கெட்டை பிடிங்கிட்டு ஓடுனது நீ தானல, இந்த கையை உடைச்சா எல்லாம் சரியாயிரும். ஐயோ சோனி கை வலிக்குது, கையை எதுவும் உடைச்சிடாத, தெரியாம பண்ணிட்டோம். அப்படிதான் அவன் கையை நல்லா ஓட, முத டிக்கெட்டை பிடுங்கினது அவன் தான். டேய் துரோகி, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானடா பண்ணுனே. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஆமா ஜோனி, தெரியாம பண்ணிட்டோம். நாங்க கடல் போட்டு நல்லா இருக்கும், ரொம்ப நேரமா டிராவல் பண்ணலாம்னு நினைச்சு தான் ஃபர்ஸ்ட் அது வேணும்னு கேட்டோம். கடைசில அது போர் அடிக்கும்னு தெரிஞ்சத நாங்க அந்த டிக்கெட்டை பிடிங்கிட்டு ஓடிட்டோம். பாவம் தானே அந்த பயலுவே, அவன தானே எல்லாம் பண்றானுவே பாரு, அவன கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு அடக்கானுவே. அதுக்காக எங்களை இப்படி புரட்டி அடிப்பியாக்கும், தேடி வந்து. உங்களுக்குலாம் அந்த அடி பத்தாதுல. இரு ஜோனி, உனக்கு பதிலா நான் அவனை அடிக்க. டேய் நீ ஏன்டா என்னை அடிக்க? அப்படிதான்டா அடிப்பேன், நீ பண்ண தப்புக்கு நாங்களும் சேர்ந்துல ஓடுறோம். அவனை இரு, நான் உனக்கு எப்படி பஞ்சு விடுறேன்னு பாரு. டேய் ஏன்டா என்னை மூஞ்சிலே குத்துனே? இருல உன் பல்ல உடைச்சு கையில தரேன். என்னாச்சு உங்களுக்கு? இவங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுக்கறான்? எல 2 பேரும் அடிச்சிட்டு செத்துக்கிட்டு போவாதீங்களா, சும்மா இருங்க. இன்னைக்கு நான் இவனை சும்மா விட மாட்டேன். ஐயோ இன்னைக்கு அவ்வளவு கொலை கேஸ்ல உள்ள போறோம். எல சும்மா இருல ஜெகனே. எல விடல அவனை எதுக்குல போட்டு அவனை அடிச்சிட்டடக்க? தெரியல விடு, போதும். எல்லாரும் அங்க நம்மள தேடுவாங்க, வாங்க நம்ம போலாம். எல கார்த்தி எந்திரில, அவன் உன்னை அடிச்சிட்டே இருக்கான், பாத்துக்கிட்டே இருக்கான் பாரு. இன்னைக்கு இவனுக்கு மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆகுதா இல்லையான்னு பாரு. எல கிறுக்கை இப்ப நீ சும்மா இருக்க பாரியா இல்லையா? எங்க போய் தொலைஞ்சாலுவே, ஆளையே காணந்த கூட்டத்துக்குள்ள இவளுக்கு நம்ம எங்க போய் கண்டுபிடிக்க? போன் பண்ணலான்னு பார்த்தா கூட போன்ல என் போன்ல சார்ஜ் இல்லாம கிடந்திருக்கு, நான் கவனிக்காம இருந்திருக்கேன். என்ன பண்ணனு தெரியலையே இப்ப இந்த பிள்ளைல. இதுக்குதான் அவளோட தனியா விடப்படாது, கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டேங்கிறது. சரி இனிமே நான் அவ்வளோ போன் வச்சிருப்பாள்வெல்லாம் சரசு அவளோட போனை வாங்கி போன் பண்ணி பார்ப்போம் எங்கன்னு கழுவன்னு. ஏம்மா நீ எங்க போட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்கள் போட்டுக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எந்த அளவு போய் தொலைஞ்சியே? உங்களோட தேடி நான் காடெல்லாம் அலையேன், இந்த கூட்டத்துக்குள்ள உங்களோட தேடிட்டு அலைய முடியுமா? எங்கெல்லாம் போய் ஒளிஞ்சியே? ஏமா நான் அப்பத்துல இருந்து இங்கதான் இருக்கேன். நீங்களாம் போட்டிங் போகும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நாங்க போயிட்டு வந்துட்டு இங்கதான் இருந்தோம், நீங்க வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் அப்புறம் ரெஸ்ட் ரூம் போனேன். அப்ப இவ்வளவெல்லாம் நான் அங்க சதீஷ்ல அந்த பார்க்குக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போறான்னு இவ்வளவு அவனால துரத்திக்கிட்டு ஓடுனாலுவ. சரி நான் நீங்கெல்லாம் வரட்டும்னு இங்கதான் இருந்தேன். எங்க ஓடுனவ? பார்க்குக்கு ஓடுனவளா? அது எங்க இருக்கு? இந்த இதுக்கு பக்கத்துலதான் இருக்கு, சுற்றுச்சூழல் பூங்கான்னு இருக்குல்ல, அந்த பூங்காக்கு தான் ஓடுனவ அவ்வளோ வரும். இது சரிபட்டு வராத, அது என்ன தனியா போற பழக்கம்? அதானே பிள்ளைல தாய் கூட போனன்ற என்ன இல்லாம இப்படி தனியாவா போவோம்? இப்படி போற பிள்ளைல தருதலையா தான் போகும்போ. ஆமா பத்திராளியக்கா, வாங்க இன்னைக்கு அவ்வளோ சும்மா ஓடப்படாது, கைய கால முறிச்சு போட்டாதான் அவ்வளோ சரி வருவாளுவே. அம்மா மத்த எல்லாரும் இங்க எல்லாரும் ஒரே இடத்துலதான் இருக்காவ. மத்த பிள்ளைகள பாருங்களா எப்படி தா கூட ஒன்னா இருக்குன்னு. நீங்களும் மட்டும் தான் தருதலை கணங்க சுத்திக்கிட்டு திரியிறிய சோவாரிக்கிட்டு. எம்மா நாங்களும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம், நல்லா வெயிட் பண்ணிய போட்டுக்கிட்டு வாளா.
நானும் பயந்து போயிட்டேன். பொட்டை பிள்ளைல தொலைச்சிட்டு போனேன், கேவலம் இல்ல. எங்க அப்பனுக்கு எப்படி பதில் சொல்லன்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஈரக்குள்ளையே நடுங்கி போச்சு. ஆமா, வேற நம்ம வந்த இடத்துல பிள்ளை தொலைச்சிட்டா போக முடியும்? வா லட்சுமி, அவ்வளோ இழுத்துக்கிட்டு வா, போவோம். நாம இங்க சுத்தி பார்த்தது காணும். எம்மா, நீ சோனிக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஏன் போனு சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கல? வாங்க பத்திராளியக்கு, அந்த பிள்ளைல அங்க பக்கத்துல இருக்க பார்க்ல இருக்கான். இப்பதான் பெரிய பொண்ணு உமால அங்க ஓடனாலுவே. போன் பண்ணி கேட்டதுக்கு நாங்க நிக்கோனாலுவே. ஆமா, இவ்வளவு தேடி அலைஞ்சதுல அந்த சந்தியா மட்டும் தான் கிடைச்சா. ஆமா, அவட்ட கேட்டதுக்கு அவளும் அதுதான் சொன்னா. ஆமா, நாங்கள் போய் தேடி பார்த்துட்டு அப்புறம் உடனே போன் அடிச்சோம். போன் அடிச்சதை நாங்க நிக்கோனாதான் பெரிய பொண்ணுலாம் அங்க ஓடனாலுவே. சரி வாங்க, வேற உங்களுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமாக்கா, வாங்க போவோம். பக்கத்துல தானே, நடந்தே போயிடலாமா? அங்க போறதுக்கு ஃப்ரீன்னு தான் சொன்னாவ, டிக்கெட் கூட இல்லைன்னு. அதனாலதான் இந்த பிள்ளைல அங்க ஓடிட்டு போல இருக்கு. ஆமாக்கா, என்ன இவ்வளவு கையில கொடுத்துக்கிட்டே அலையணும் போல இருக்கு. சரி வாங்க வாங்க, சின்ன பிள்ளைல தானே. என்னதான் சின்ன பிள்ளைல இருந்தாலும் பாருங்கக்கா, உங்ககிட்ட பிள்ளைல எவ்வளவு அழகா உங்க பின்னாடி வந்து நிக்குவே. அந்த பிள்ளைகள பத்தியில எப்படி ஓடிக்கிட்டு திரியுதுவேன்னு. இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தாங்க. வந்த இடத்துல தெரியாத இடத்துல இப்படி ஓடிக்கிட்டு திரியலாமா சொல்லுங்க? எனக்கெல்லாம் வந்த கோவத்துக்கு கையில அந்த நேரம் கிடைச்சிருந்தேன்னா வச்சு வெளுத்து எடுத்திருப்பேன். ஆமா, எனக்கே ஆத்திரம் அப்படிதான் வருது. சரி சரி, கோவப்படாதீங்க, வாங்க வாங்க நம்ம போவோம். பயில உங்களை கூட்டிட்டு பஸ் கிட்ட வர சொன்னானுமே. சரிக்கா, வாங்க அப்ப போவோம். பாரு, அவ்வளவும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி திருவிழாவுல காணாம போன பச்சை பிள்ளைகள் மாதிரி முழிக்கதே. இப்படியா பிள்ளைகளெல்லாம் பண்ணுவிய? கொஞ்ச நேரத்துல நாங்கள் போய் பயந்துட்டு வந்துருமா? எத்த நீங்க உடனே ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல. நானும் போன் கையில தான் வச்சிருப்பேன். காணோன்னதான் அந்த பதட்டத்துல ஒன்னும் உடல, கையும் உடல, காலும் உடல. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் அதுக்கப்புறம் போன் அடிச்சோம். அதுக்குள்ள உங்க அம்மா காடெல்லாம் போய் தேடதுக்கு ஓடிட்டாவ. சரி சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, சொல்லியாச்சுல அங்கே தான் இருக்கோன்னு. இனிமே போவோம். இந்த பயல்வெல்லாம் பஸ்ஸில் ஏற சொன்னானுவேன். இன்னொரு இடம் எங்கேயோ சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறாங்களாம். ஆமா, இந்த இடத்துல போட்டோ எடுக்க மையான இடம் தான் நிறைய இருக்கு, பூச்செடி கொடின்னு. ஏன்னா இது அப்புறமா வந்து பார்க்கலாம், நம்ம வேற இடம் சுற்றி பார்க்க போலான்னாவ. அதனால வாங்கடே, சீக்கிரம் போவோம். நம்ம வேற இடம் சுற்றி பார்க்க போறோமா? அப்பா நான் கூட இங்க தான் வந்து இனிமே அரை நாள் ஓட்டிடுவாங்களோன்னு நினைச்சேன். இங்க ஒண்ணுமே நமக்கு ஏத்த மாதிரி அட்வென்ச்சர்ஸா ஒண்ணுமே இல்லையேன்னு நினைச்சேன். ஐ ஜாலி ஜாலி. அடுத்து அப்ப நம்ம எங்க போறோம்? தெரியல, அங்க போனாதான் தெரியும். சரி வாங்க போவோம். ஆமாம், உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ. வாங்க வாங்க, இனிமேலாவது இப்படி தனியாக போகாதீங்க சொல்லிட்டேன். அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் போனோம்னா. சரி தே. அங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஏங்க சுற்றி பார்க்க வேண்டாங்க அவ்வளோ தெரில. நல்லா ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கலாம். போட்டோ தானே சின்ன பொண்ணு, போற இடத்துல எடுத்துக்கிடலாம் விடு. இங்க இருந்து பார்த்தாலே அந்த லேக் தெரியுது, பாத்தீங்களா? நீ அதை இப்பதான் பாத்தியாக்கும்? இல்ல, அப்பதே பார்த்தேன். இப்பதான் சொல்லணும்னு தோணுச்சு. பசங்களா, எல்லாரும் வந்தாச்சா? ஆமா, எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சு. நீங்களும் வாங்க. இந்த வாரம். வாயாடி, உனக்கு கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அங்க வா. சரிப்பா, நாங்க போய் வண்டியில ஏறோம். பிள்ளைகளோட ஓடியாங்க. இந்த வாரம் வரமண்டே போல. மச்சான், தங்கச்சி மேல கை வைக்காதீங்க, பாவம். டேய், எல்லாம் உங்களோட வரதுல நைஸா ஓடிடுவோம். இல்லாட்டினா மண்டையிலே கொட்டி போடுவான் இவன். அட்டி ஓடியா, நம்மளும் எஸ்கேப் ஆயிருவோம். ஐயோ கடவுளே, இவங்க எல்லாம் எங்க இருந்து வராங்கன்னே தெரியலையே. அண்ணே, ரைட், வண்டி எடுங்க, கிளம்பலாம். ஒரு நாளைக்கு 3 இடம் பிளான் பண்ணா கூட இன்னைக்கு நம்ம ஒரு 3 இடம் போயிடணும் வைங்க. நாளைக்கு ஒரு 3 இடம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். இங்கதான் நம்ம போட்டிங் சீக்கிரமா முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் பீக் பார்க்கா ஏதோ சொன்னா, அங்க போயிட்டு அப்புறம் அங்கேயும் கடற்கரை சுத்தி பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறமா வேற ஒரு 2 இடம் போயிட முடியாது சாயங்காலத்துக்குள்ள. அது எப்படிடா முடியும்? இடையில சாப்பாட்டுக்கு நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்டு தானே ஆகணும் ஹோட்டல்ல. இப்பயே மணி 11 தாண்டுது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல உள்ள நம்ம போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள 2-3 ஆயிரும். அதுக்குள்ள நம்ம மறுபடியும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு ஒரு இடம் என்ன சுத்தி பார்த்துட்டு அப்புறம் இருக்கிறதுக்குள்ள நம்ம வீடு ரூமுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்க முடியும். 4-5 இடம்லாம் இன்னைக்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னா வாய்ப்பே இல்லை. ஆமா, சந்தோஷம் சொல்றது சரிதான். 2 நாள் ட்ரிப்ல எப்படிடா ஃபுல்லா கவர் பண்றது? நாளைக்கு ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னா அந்த ஃபால்ஸுக்கு போற மாதிரி இருக்கும். வேற எங்க பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல. சஞ்சய் கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும். அவனை கூப்பிடுவோமா? இல்ல வேண்டாம், அப்புறமா கேட்டுக்கலாம். தம்பி, நீங்க கிளியூர் ஃபால்ஸா சொல்றீங்க? ஆமாண்ணே, அதுதான் சொன்ன மாதிரி இருந்தது. இப்ப நம்ம பையன் அது இந்த டைம்ல தண்ணி கம்மியா தானே இருக்கும். சும்மா நீங்க பாத்துட்டு வர மாதிரியா இருந்தா அந்த இடம் ஓகே. நீங்க குளிக்கணும்னு பிளான் பண்ணனா அவ்வளவு தண்ணி வருமா என்னன்னு தெரியல. வெயில் காலம்ல வேணா அந்த இடம் பார்க்க நல்லா இருக்கும். ஒரு லொகேஷனா நீங்க போயிட்டு ஒரு போட்டோ கிட்ட எடுத்துட்டு பாத்துட்டு வர மாதிரி இருந்ததுன்னா அங்க போலாம்ப்பா. என்னென்ன இப்படி சொல்லிட்டியா? ஃபால்ஸ்னா நல்லா குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். ஃபால்ஸ் எல்லாம் சுத்தி ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ள அங்கங்க இருக்கும்பா. குளிக்கிறதா இருந்தா ஏதோ ஒரு ஃபால்ஸ்ல போய் குளிக்கணும்னா குளிக்கலாம். ஆனா அங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் வரும், பாத்துக்கங்க. சரிண்ணே, போவோம்ல நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு சுத்தி பார்க்குற இடத்த மட்டும் கவனிப்போம். சரிப்பா, இந்த பீக் பார்க் வந்துருச்சு.
உள்ள இருக்கவங்க எல்லாம் இறங்க ரெடியாவுங்க. பீக் பார்க் வந்துருச்சான். அண்ணே உள்ளே பார்க்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரியல. உள்ள போய் யாராவது விசாரிச்சுட்டு வரீங்களாப்பா? நீங்க உள்ள போங்கண்ணே பாத்துக்கலாம். சரிப்பா. எஸ்ஆர்டிக்கு எல்லாரையும் இங்கே இறங்க சொல்லுங்கப்பா. இங்க இருந்தே இறங்கி உள்ள சுத்தி பார்க்க போனா நல்லா இருக்கும்ல. அதுல போட்டோ எடுக்கிறவங்க போட்டோ எடுப்பாங்கல்ல. அதுவும் சரிதானே. இருங்க எல்லாரையும் இறங்க சொல்றேன். எல்லாம் ஓடியாங்க இறங்குங்க. இறங்கடா வந்தாச்சு. எல்லாரும் சீக்கிரம் இறங்கி வாங்க. டேய் வாங்க நம்ம உள்ள போலாம். இருடா என் பொண்டாட்டிலாம் வரட்டும். வேற ஒத்தையில விட்டுட்டு போயிட்டானா அதுக்கு வேற சண்டை போடுவா. அது வேறையா? அழகா பின்னாடி அந்த ரெக்கெல்லாம் தெரியுற மாதிரி அழகா எடுல. யானா தானே எடுத்துறாத. ஐயா ஃபியூச்சர்ல போட்டோகிராஃபர்டா. சூப்பரா எடுப்பேன். எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் தூர நான் உள்ள எடுத்து நான் எடுக்கட்டும். கொஞ்சம் பொறுடா நான் எடுத்துக்கறேன். எல்லாம் ஜெகனே அடுத்து இந்த கரடி பக்கத்துல. ஏதாவது போஸ் கொடுல. இப்படி எடுல. இது கேஷுவல் ஸ்டில்லா இருக்கும். ரைட். ஏய் சரண்யா அங்க பாருடி. கரடிங்க பக்கத்துல நின்னே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இருள எடுக்கேன் பொறுமையா. இங்கே எடுத்துட்டேன்னா உள்ள சுத்தி பார்க்க போவாண்டாமா. எல்லாரும் உள்ள போயாச்சு. அப்படியே எடு. அப்பதான் நல்லா கம்பீரமா இருக்கும். எடுத்தாச்சு. சரி அப்ப வாங்க போலாம். சரி நான் நிக்கிறேன். என்னைய எடுங்கல. அதுக்கு வேற அளவாரு. உள்ள எல்லாரும் போயிட்டாங்க. நேரம் ஆயிருச்சு. எல்லாம் காட்டி வா நம்மளும் போவோம். அட பரதேசிங்களா, உங்களை போட்டோ எடுக்க வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி விட்டுட்டாடா போறீங்க. இருங்க உங்களை பாத்துக்கிடுறேன். எங்க இந்த இடமே அழகா இருக்குல்ல? ஆமா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாங்க. அது எப்படி உனக்கு உள்ள சுத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸே பிடிச்சி போச்சா? அப்ப சரி பார்த்தாச்சு கிளம்புவோமா வேற இடம்? ஏங்க வெளியவே அழகா இருக்குன்னா உள்ள இன்னும் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி. சரி டிக்கெட் வாங்க போயிருக்கானுங்க. டிக்கெட் வாங்கிட்டு வரட்டும். வந்ததும் உள்ள போவோம்னா. சரிங்க. எங்க இந்த கார் அழகா இருக்குல்ல? என்ன அடுத்து கார் வேணுமோ? கார் வாங்க அளவுக்குலாம் இப்போதைக்கு எனக்கு வசதி பத்தாதுமா. கொஞ்சம் பொறு வாங்கலாம்னா. ஒரு லோனை போட்டுனாலும் கார் வாங்கி தரேன். பொறுமையா இரு. ஐயோ நீங்க வேறங்க. நான் சும்மா கேட்டேன். அதான் அழகா இருக்குல்லன்னு தான் சொன்னேன். அதுக்குன்னு உடனே இப்ப வாங்கி தாங்கன்னு கேட்டேனா? இல்ல பொண்டாட்டி ஏதாவது அழகா இருக்குன்னு கேட்டா வாங்கி கேட்கறதா தான் அர்த்தம்னாங்க. அதான் பார்த்தேன். எனக்கு கார்லாம் ஒன்றும் தேவையில்ல. உங்க கூட பைக்ல போறதே எனக்கு பிடிக்கும். நீங்க பைக்ல கூட்டிட்டு போங்க அது போதும். கார்லன்னா நம்ம தனித்தனியா உட்காரணும். அப்படி வண்டிலன்னா அப்படி கிடையாது. உங்க தோள் மேல கை போட்டு நல்லா பக்கத்துல உட்கார்ந்து வரலாம். அதனால எனக்கு பைக்கே போதும். அடே அப்பா புல்ல இருக்குது போ. அரிச்சா சொரிஞ்சுக்கங்க. ஏன் நீ எனக்கு சொரிஞ்சு விட மாட்டியா? ஐயே என்னம்மா தங்கச்சி என்ன சொல்றான் என் மச்சான்? அது ஒண்ணும் இல்லனே. அவருக்கு முது வரைக்கும் தான் சொரிஞ்சு விடணுமா. டேய் என்னடா சொல்ற? டேய் அவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காடா. மச்சான் வாங்க டிக்கெட்லாம் எடுத்தாச்சு உள்ள போலாம். வாயா சஞ்சய் எடுத்தாச்சு எல்லாருக்கும். எவ்வளவு ஒரு ஆளுக்கு ஃபீஸ்? 200 ரூபாய் மச்சான். ஓ சரி வாங்க உள்ள போலாம். அட என்ட்ரன்ஸே நல்லா தரமா இருக்கு. ஐயா ஆமா உள்ள ஏதோ பூ தொங்குது பாருங்களேன். அழகா இருக்கு. சரி வாங்க உள்ள போய் பாப்போம். வாவ் செம்மையா இருக்கு. ஏதோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் போட்ட மாதிரி அழகா பூத்து கிடக்குது இந்த பூவு. இது என்ன பூவுங்க? யாருக்கு தெரியும்? அழகா இருந்தா பார்த்து ரசிச்சுக்கிட வேண்டியதுதான். அப்படியே உண்மையாவே ஸ்டேஜ் டெக்கரேஷன் யூஸ் பண்ண மாதிரி அழகா இருக்கு. என்ட்ரன்ஸே தாறு மாறு தக்காளி சோறு போ. உள்ள போய் பாப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு. அட ஆமாங்க வாங்க போவோம். ஐயோ எனக்கு இந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லையே. நீ அப்ப இங்கே இரு. நாங்க உள்ள சுத்தி பார்க்க போறோம். அதெல்லாம் முடியாது. நானும் வருவேன். சரி அப்ப வா. வாவ் செம்ம பிளேஸ் போ. என்னடா பூ இது? பிச்சி போட்டு வேறுவோமா? டேய் அங்க பூக்களை பறிக்காதிருந்து அங்க போடு வச்சிருக்காங்கடா. அதனால எந்த பூளையும் கை வச்சிராத. இல்ல பூள எதுவும் கை வச்சியன்னா கையை உடைச்சிருவோம் பாத்துக்கிடுங்க. எவ்வளவா? ஓய் என்ன கையை உடைச்சிருவியா? எங்க உட பாப்பா? இல்ல சதீஷ் நீ எதுவும் குறைச்சிக்கிடாத. அவ அப்படிதான். நீ போ. ஏய் சரண்யா என்னடி இவனுங்களுக்கெல்லாம் பயப்படுறியா? எதுக்கு வந்த இடத்துல வம்பு? அவனுங்க பாட்டுக்கு போறவனுங்கள எதுக்கு நீ சீண்டிட்டு இருக்க? நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும். சும்மா இப்படிலாம் வம்பு பண்ணக்கூடாது. இரு இவனுங்கள நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி தரேன் பாரு. சொல்லு பாப்பா. உங்க அண்ணன் என்ன பெரிய தக்காளி தொக்கா? அப்படியே சோத்துல போட்டு பசங்கி தின்னு விடுவான் அம்மா. சி இன்டிசென்ட் ஃபெல்லோஸ். உங்ககிட்ட எல்லாம் பேசினா என்னோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும். வா சரண்யா போலாம். நாம ஒரு இடத்த கூட இவங்களால என்ஜாய் பண்ண முடிய மாட்டேங்குது. சரி வா கொஞ்சம் கழிச்சுங்க வந்து போட்டோ எடுத்துக்கலாம். இப்ப நம்ம போவோம். ஆமா வா போலாம். இந்த குள்ள கத்திரிக்காய் எப்படி சீனை போட்டு போகுதுன்னு விடுறா பணக்கார தும்புற அப்படிதான் காட்டுவாங்க. சரி நம்ம வேலையை பாப்போம் வாங்க. ஆமா அங்க ஒரு ரெக்கை வச்சது இருக்குடா. அந்த ரெக்கைட்ட போய் போட்டோ எடுப்போம் வாங்க. டேய் என்னைய போட்டோ எடுக்காம நீங்க மட்டும் போட்டோ எடுத்தீங்கன்னா போனுங்கனால அடிச்சு உடைச்சிருவேன். அம்மா விடுறா மச்சான். அடுத்து ஒன்னைய வச்சு தான் முத போட்டோ எடுப்போம். வா போ. அங்க பாரு சின்ன பொண்ணு எப்படி வாயை புலந்து பாத்துக்கிட்டு இருக்கான்னு.
இப்ப சின்ன பொண்ணு வாய்க்குள்ள கொசு கிசு எதுவும் பேர போது வாயை மூடி வச்சுக்கிட்டு பாரு. அது இல்லை இந்த செடியில் இலையே இல்லாமல் பூ மட்டும் எப்படி பூத்து தொங்குது வரேன். ஏதோ திராட்சை கொத்து தொங்குற மாதிரி கொத்து கொத்தா தொங்குது பூவு. அழகா இருக்கு. எப்படி இது பிளாஸ்டிக்கா இருக்குமோ? எப்ப சின்ன பொண்ணு பூல கை வைக்காத, பூவை யாரும் தொடக்கூடாதுன்னு அங்க போட்டு வச்சிருந்தாங்க. பிளாஸ்டிக்லாம் இல்ல, ஒரிஜினல் தான். அங்க பக்கத்துல மேல கிரீன் லீஃப்லாம் தொங்குது பேரு. ஆமா, இது கொடி மாதிரி படருது. என்ன கொஞ்சோல செடியை உடச்சிட்டு போயிருவோமா? எங்க வீட்லயும் இப்படி தொங்க விட்டு அழகா இருக்கும். செடியில கை வைக்காதவ யாராவது பார்த்தானா கொன்னு விடுவாவ. சரி வாங்கவே, அவ்வளோ வழக்கம் போல 2 போட்டோ எடுத்துட்டு உள்ள போவோம். எல்லாரும் உள்ள போயாச்சு. ஆமா, சீக்கிரமா சுத்தி பார்த்துட்டு அடுத்த இடம் போகணும்னாவ. அதனால சீக்கிரமா எல்லா இடமும் சுத்தி பார்க்கணும். இங்கே சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போகணுன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது போவாங்களா இருக்கும். சரி சீக்கிரம் ஃபோட்டோ எடு. என்ன இடம்னு தான் தெரியல, ஆனா பார்க்க கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு செடியும் கொடியும் அழகா வச்சிருக்காவ. லட்சுமி, அங்க பாரு ஒரு சாமி சாலை இருக்கு. வா சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஆமாக்க பத்தியில நல்ல அழகா செடிக்கு நடுவுல ஒரு சாமி சாலை. என்ன சாமி? சாய்பாபாவா இருக்குமோ? போய் பக்கத்துல பார்த்தா தானே தெரியும். வா போய் பார்ப்போம். ஆமாக்கா வாங்க போவோம். எக்க அதை பார்க்க சாய்பாபா மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒரு சிலை போல இருக்கு. இந்த புத்தர் சிலைலாம் சொல்லுவாங்களா, அது போல இருக்குமோ? ஐயா ஆமாக்கா, நீங்க சொன்னது சரிதான். புத்தர் சிலை தான், நல்லா இருக்கு பாருங்க. ஆமா லட்சுமி, இருந்தாலும் பரவாயில்ல, சாமி கும்பிட்டு வைப்போம். நீயும் கும்பிடு. சரிக்கா. சாமி, என் 2 பிள்ளைகளும் நல்லபடியா நான் ஒழுக்கமா கரை ஏத்திரணும். எப்படி ஆகணும், நல்லபடியா சொல்லி வச்சு கேட்டு நடக்கணும். அவ்வளவா நல்லபடியா படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லபடியா கல்யாண காட்சி பண்ணணும். நீங்க தான் சாமி துணையா இருக்கணும். என் பிள்ளைக்கு 11ஆப்பு ரிசல்ட் வருது. அந்த பிள்ளை பாஸ் ஆயிரணும் எனக்கு. அது போத மானத்தை வாங்காம இருக்கணும். பாரு, இதுவரை எங்கன்னா ஒரு சிலையை கண்டுறப்படாது. உடனே கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு வேண்டதுல போட்ட வேண்டியதுதான். ஏன்னா நீங்கள் வேலை ஏதாவது வேண்டணும்னா வேண்டிக்கிடுங்க. வேண்டியாவ புத்தரே தலையில தட்டி வெளியே போன்னு விரட்டிடுவாரு. யாழா கும்பிட வேண்டியது தானே, நல்லது தானடா. எக்க புத்தர் சிலைலாம் ஒரு அமைதிக்காண்டி, மன அமைதிக்காண்டி, தியானத்துக்காண்டி வைக்கிது. அது ஒரு அழகு சிலை. அதை போய் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கியே. தியானம்னா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். இப்படி சாமி கும்பிடுவாங்கள? அது என்ன கருப்பசாமி முனுசாமியா அங்க போய் சாமி கும்பிடியதுக்கு? ஏலா நீ ஒன்றும் புரியாம தெரியாம பேசாத. அதுவும் ஒரு அமைதி சாமி தானே. அதுவும் அமைதியா தியானம் பண்றதும் ஒரு கடவுள்கிட்ட ஒரு இதுதான். அதெல்லாம் சாமி கும்பிடலாம். சும்மா வாய்க்கு வந்தாது இப்படி பேசாதீங்களா? உங்களுக்கு தெரியலன்னா சும்மா இருக்கானா? சும்மா கும்பிடியே எங்கள் வேலை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்கிட கூடாதாம்மா. ஏலாம் அந்த அக்கா சொல்லியதும் சரிதான். அது தியானம் பண்றது அதுவும் ஒரு கடவுள் தான். அவள் வேலை கோயிலுக்கு வந்தா சுண்டலும் புளியாதரையும் வாங்கி தின்னுட்டு போறதுக்கு வருவாளுவே. அவள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா வழங்குமா? சரி வாங்க நம்ம போவோம். அது என்னம்மா சரிதான். அட என்னெல்லாம் பெரிய பொண்ணு, பொசுக்குன்னு நம்மளை இப்படி டேமேஜ் பண்ணிட்டு போகுதுவே. சரி, அது சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. சரி, நம்மளும் புத்தருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போவோம். சாரி புத்தரே, ஏதாவது தெரியாம நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. ராத்திரி வந்து கண்ணை குத்தி விடாதீங்க. சரி, நாங்க இப்ப சுத்தி பார்க்க போறோம். பை, see you. இது என்ன இடமே தெரியல. சுத்தி சுத்தி எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. பிள்ளைகளுவ கூட வந்தாலாவது ஏதாவது சொல்லி தரோம். அதுவ வந்ததான் ஆளுக்கு ஒரு திசையில பறந்துருதுவே. எல்லாத்துக்கும் இந்த காலத்து பிள்ளைகளே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மளா ஒன்று ஒன்றா கற்றுக்கிடணும். கேட்டு கேட்டு தெரிஞ்சினாலும் வாங்க நம்ம போவோம். பிள்ளைகள் அது பாட்டுக்கு சுற்றிட்டு வரோம். இது எதுவுமே வெளியே தனியாக போக முடியாதுல்ல. அப்போவே சத்தம் போட்டிருக்கோம்ல, அதனால போகாத பிள்ளைகள் உள்ளதான் நிற்கும். நீங்களும் வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஆமாம் அதுவும் சரிதான். இங்கே பாருங்க, பேட்ஸ் நெஸ்ட்னு கொடுத்துருக்குது. அப்போ நான் இங்கே தான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கேன். பறவை எல்லாம் இருக்குமா இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். அட அப்போ இது நம்ம வண்டலூரா? நான் நினச்சேன், அப்போவே நினச்சேன். வண்டலூர் சைப்பில் தான் தெருது எல்லாம் அடைச்சி போட்டிருக்கத பார்த்தா இங்கே ஏதாவது இருக்குமா இருக்கும், அனிமல்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோன்னு நினச்சேன். கரெக்டாக போச்சு. இது பேட்ஸ் போல இருக்கு. ஏலா சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருங்களா? எல்லாம் தெரிஞ்ச உள்ள கணக்கா பேசுவாளுவே. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன எப்படின்னு. சும்மா வாய்க்கு வந்ததை பேசாம வாங்கலாம். அப்ப அங்கதான் பறவையெல்லாம் அடைச்சு போட்டிருக்காவ போல இருக்கு. அங்க ஏதோ எல்லாரும் வாங்கி வாங்கி பறவைக்கு கொடுக்காவ பாருங்க. வாங்க நம்மளும் போய் கொடுப்போம். ஐயா இது தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டுல முறுக்கு அதிரசம் எல்லாம் கிடந்துச்சே. போன வருஷம் தீபாவளிக்கு சுட்டது. அதை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்திருப்பேன், குருவிக்கு கொடுக்கலான்னா. எதுக்கு அவ்வளோ குருவியும் போட்டு தள்ளிட்டு கொலைகேஸில் உள்ளே போகிறதுக்கா? வனவிலங்கு துறையில் பிடிச்சி உள்ளே வச்சிருவோம். பார்த்துக்க, ப்ளூ கிராஸ் தொக்கா தூக்கிட்டு போய் உள்ளே கொண்டு வச்சிரும். இவ அதிரசமும் முறுக்கும் கொண்டு வந்து கொடுக்கலாம். அதை நீயே வீட்டுக்கு போனதும் தின்னுட்டு செத்துரு. அட
சொன்னேன் பெரிய பொண்ணே, நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அங்க பாரு லட்சுமி, அது சிவப்பு கலர் ஆரஞ்சு கலர்ல எல்லாம் இருக்கு பாரு, அது பஞ்சவர்ண கிளி தானே? ஐயோ கலர் கலரா அழகழகா இருக்கே. ஆமா அவளும் பச்சை கிளி பஞ்சவர்ண கிளியா இருக்கு பாருங்க. வாங்க நம்ம லைன்ல தான் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு. சாப்பாடுல எல்லாம் விதை மாதிரி கொடுக்காவ. எல்லாரும் கையில இருக்க விதை ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. சூரியகாந்தி விதை போல இருக்கு. அட இத பார்த்தா நம்மட்டு பிள்ளைகள் என்ன சந்தோஷப்படும், எங்க போனாலும் தெரியலையே. ஆமா பத்தியிலக்கா, என்ன கலர் கலரா இருக்கு பரவாயில்ல. ஆமா நானும் இந்த கலர் எல்லாம் இப்பதான் பாக்கேன். ஒரு சில கலர் முன்னாடி பாத்திருக்கேன், ஆனா நல்லா அழகா இருக்குடே இது. வாங்க வாங்க உள்ள போய் நம்மளும் சாப்பாடு கொடுப்போம் அதுக்கு. ஆமா ஓடியாங்க ஓடியாங்க. பத்ராலியக்கா பாத்தீங்களா, அதுக்கு விதையும் கொடுத்த உடனே ஓடி வந்து எல்லாம் கையில உட்காருது. ஆமா பாரு லட்சுமி, ஒரு கிளி என் தலையில உட்கார்ந்துருச்சு. இந்த வாயில்லாத ஜீவனெல்லாம் நம்மகிட்ட ஓடி வந்து ஒட்டிக்கிடும் போது நல்லாதான் இருக்கு. மைனியா தலையில குருவி கூடு கட்டிராம பார்த்து பத்திரம். பரவாயில்ல, என் தலையில குருவி கூடு கட்டினாலும் பரவாயில்ல, உன் தலையில கட்டிடாம நீ பத்திரமா பாத்துக்க உன் தலைய. வந்துட்டா சொல்லியதுக்கு. பாத்தியா லட்சுமி எவ்வளவு அழகா இருக்கு இந்த பறவை. இந்த பறவைக்கு இருக்க குணம் கூட நம்மளுக்கு கிடையாது. அது என்னமோ சரிதாங்க. இதுக்கு இந்த பாருங்க, ஒரு வை சோறு கொடுத்த உடனே நம்மகிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நன்றி கூட மனச பயில்வளுக்கு கிடையாது. அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். நல்லா அழகா இருக்கு பத்தியிலாக்கு. வர போற எல்லாரும் கொடுக்காவ, எல்லார்கிட்டையும் நல்லா போகுது. ஆமா லட்சுமி, எனக்கு இன்னைக்கு 4 முழுக்க இங்க இருக்கணும்னா கூட எனக்கு இருக்கலாம் போலதான் இருக்கு. வீட்லயும் ஆடு மாடு வெட்ட பேசிட்டு அடப்பேன் பத்தியா. எனக்கு இன்னைக்கு இந்த குருவிய பார்த்ததான் ஆசையா இருக்கு. அவன் கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்ல கலர் கலரா இருக்கு பாரு. நம்ம பச்சை கிளிய பார்த்திருப்போம், பஞ்சவர்ண கிளிய பார்த்திருப்போம். இங்க கலர் கலரா எல்லாம் இருக்கு வித்தியாசமா. ஒருவேளை இதெல்லாம் வேற நாட்டு பறவையா இருக்குமோக்கா, என்னமோ தெரியல லட்சுமி. ஆனா கண்ணுக்கு நல்ல கலர் கலரா இருக்கு. பெரிய பொண்ணு இங்க பாரு, என் தலையில இருக்க குருவிய. ஆமா அவளும் தலையில கையில காலில அங்கங்க யாரதான் செய்துவ. இல்ல கையெல்லாம் ஒரு மாதிரி கூசுதுல, அந்த குருவி எடுத்து திங்க திங்க. ஆமா நலுமுடி, பயந்து ஓடாம இருக்கு பாருங்களா. இது எல்லாம் பிடி பறவையா ஆகி போச்சு. அடைச்சு போட்டு அவ்வளோரையும் பிடிச்சு பிடிச்சு பாக்குற மாதிரி ஆயிருக்குல்ல. அதனாலதான் அந்த குருவிலாம் ரொம்ப பறக்க மாட்டேங்குது. நல்லா எல்லார்கிட்டையும் பழகுதுன்னு நினைக்கேன். என்னடா பாக்குற அம்மா குட்டில, சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் உங்களை. தங்கலாம் நீங்க சாப்பிடுங்க. இங்க பாருங்க சாருமதிய தனியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு கிளிகிட்ட. ஐயா அப்படியே நான் திரும்பினா அந்த கிளியெல்லாம் வேற பறந்துருமோன்னு பயமா இருக்க. திரும்பி பார்க்கவே முடியலையே. சரி விடுங்க, கிளி கூட என்ஜாய் பண்ணுங்க. குயிலுக்கு கூ 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 கூவிட சொல்லி கொடுப்போமடா. மயிலுக்கு தை 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 தாளங்கள் சொல்லி கொடுப்போமடாமா. அட பைத்தியங்களா, இது கிளிலா. இதுகிட்ட குயிலு மயிலுன்னா கடுப்பாயிர போகுது. கடுப்பாய் கொத்தி கித்தி வச்சிராம. ஓ அது வேறையா. இப்ப கிளி சாங்குக்கு நான் எங்க போறது? கிளியில என்ன பாட்டு இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. குயிலே குயிலே குயிலக்கா. செருப்பு கிளி பாட்டு பாட சொல்லிச்சு நாலுமுடி. கூ கூ என்று குயில் கூவதோ, இந்த மலை தூவுதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில். எல்லா கிளியும் போய் தற்கொலை பண்ணிக்கோ. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நாலுமுடி. ஓ மம்மி, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? வாவ், பேரட்டுக்கு ஃபீடிங் ஃபுட். ஆமா அங்க ஒரு அக்கா கொடுக்காங்க பாரு, அவங்க கிட்ட சீட்ஸ் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து நீயும் கூட, அது எல்லாம் உன்கிட்ட வந்துரும். வாவ் மம்மி, சூப்பர் மம்மி. தோ இப்பவே போறேன். சஞ்சனா வாடி சூப்பரா இருக்கு. தலையில இந்த கிளி பியாண்டு கிண்டு வைக்காம இருக்கணும், அதான் பயமா இருக்கு. எல்லாம் சும்மா இருக்க கிளிய ஞாபகப்படுத்தாதெல்லாம் மூஞ்சில போய் ஆண்டுகிண்டு வச்சிட போகுது. 2 பேரும் நக்குங்களா, அப்பயானு உங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். செல்ல குட்டி பட்டு குட்டி என்ன கியூட்டா இருக்கீங்க. டேய் சஞ்சய், அவன் அவன் ஆளுக்காண்டி அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம எதுக்கிட்ட அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கோம். அவன் அங்க பாரு, காதல் மயக்கத்துல செல்ல குட்டி புச்சி குட்டின்னு அங்க பன்னி குட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கான்டா. அட கடவுளே, அது பன்னி குட்டியா? நான் ஆட்டுக்குட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா போச்சு போ, உனக்கு கண்ணை செக் பண்ணணுமா? சரி வாடா நம்ம போலாம். அவன் என்னையும் கொஞ்சிட்டு போட்ட என்னத்தையும். சரி சரி இருடா, வேற நம்ம இங்க என்னத்தை பாக்குறாரு? ஒன்னும் பெருசா இருந்த மாதிரி தெரியல. நாய் பூனை ஆடு மாடு கோழின்னு தான் இருக்கு எல்லாம். பேர்ட்ஸ் நெஸ்ட்னு ஒரு இடம் மட்டும், அது மட்டும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம லாஸ்டா ஒரு ரவுண்ட் அதுல மட்டும் போயிடுவோம், அவ்வளவுதான். அது என்னமோ சரிதான். நாய் பிளேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் சூப்பரா வந்து நம்ம மேல வந்து விழுந்து ஏறி கொஞ்சிச்சு. அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துடா. ஆமா அது எனக்கும் பிடிச்சிருந்தது. எதுங்க அட்வென்ச்சர்ஸ் பார்க் மாதிரி ஏதோ இருக்காதோ? அது இன்னொரு இடம் ஸ்கை பார்க்னு இருக்கு பத்தியா, அங்கதான் நிறைய அட்வென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஆளுக்கே 1000 ரூபாய் பே பண்ணணும். எங்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் பே பண்ண, நம்ம நிறைய பேர் இருக்கோமே.
அதுல வேற ஒவ்வொரு ரைட்ஸ்க்கும் தனித்தனியாலாம் பே பண்ண சொல்லுவாங்களாம். அதுலதான் கிளாஸ் பிரிட்ஜ்லாம் இருக்கு. நம்ம தனியா பசங்க மட்டும் வந்திருந்தோம்னா பே பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஃபேமிலியில அப்புறம் எல்லாரையும் கூட்டுலாம் வந்திருக்கோம். வேற அவங்கள விட்டுட்டு நம்ம மட்டும் போயிட்டு வந்தா நல்லா இருக்காது. அதனாலதான் நான் பெருசா அதுல போக இன்ட்ரெஸ்ட் படல. சும்மா ஃபேமிலியோட எங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுவும் சரிதான். நம்ம நெக்ஸ்ட் டைம் பாய்ஸ் எல்லாம் ட்ரிப் போட்டோம்னா அப்ப நம்ம தனியா வந்து அந்த மாதிரி ரைட்லாம் போயிட்டு போவோம். சரி மச்சான். ஏய் சின்ன பொண்ணு இங்க பாருடி, இங்க சூப்பரா இருக்கு பாரு இந்த முயல் குட்டிலாம். எல்லாம் கியூட்டா இருக்கு. இங்கேயும் எல்லாம் கியூட்டா தான் இருக்கு. நாங்க இங்கேயே பாத்துக்கிறோம். அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமா, அங்க பேர் இந்த முயல் நல்லா சமத்தா இருக்கு பேரு. இவ சின்ன பொண்ணு அப்படி முயல காது பிடிச்சு தூக்காதவே, அதுக்கு வலிக்கும். என் செல்ல குட்டி பாரு பாவம். என்னது உன் செல்ல குட்டியா? பாவம்மா. அடுத்து என்ன பஞ்சாயத்து? இந்த வாயாடிக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது எல்லரை இழுத்துக்கிட்டே கிடக்கும். ஹே கேர்ள்ஸ், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? அதான் நான் சொல்லிருந்தேன், நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிருப்போம்ல. மூடிட்டு வந்த வேலையை பாருங்களே, எங்களை தொல்லை பண்ணாம. சின்ன பொண்ணு என் செல்ல குட்டியை கீழே விடு, பாவம் அது அதுக்கு வலிக்கும். என் ஜேகே என் பென்னி ஆரம்பிச்சிட்டியா நீ? ஓ ஓ உன் டார்லிங் ஆச்சா இது? மறந்துட்டேன். சாரி சோனி, விட்டுறேன். எது முயலு சோனியோட ஆளா? ஏய் சோனி சொல்லவே இல்ல. நாங்க எத்தனை நாள் வேட்டைக்கு போயிட்டு வந்து இந்த முயலெல்லாம் அடிச்சு பிடிச்சு எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கோம், சுட்டு தின்னுருக்கோம். சொல்லிருந்தா உனக்கு கொண்டு வந்து தந்திருப்போம்னா உன் டார்லிங்க. ஐயோ உங்க ஒருத்தன் என்னன்னே தெரியாம கத்திட்டு டக்கானே. பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் டைம் உன் டார்லிங்க பொரிச்சு தாரோம். என்ன ஓகேவா? எனக்கு இருக்கா? அவன் என் டார்லிங்னு சொன்னது முயல்ல வேற யாரும் கிடையாது, BTS JKவ. ஆமா என் செல்ல பென்னி, சிரிச்சா செம கியூட்டா இருப்பான். அப்படிதானே? வீட்டுக்கு வந்துடுறியா? உன்னை கூட்டு போட்டுமா? ஓ அந்த பாய்ஸ் டாய்லெட் சர்வீஸ் காரங்களா? ஏன்டா அந்த பயல்வள மட்டும் அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்குதோ என்னமா தெரியல. அவனுங்க காத்துல கம்மல் செயின்னு போட்டுக்கிட்டு பொம்பளை கணங்க லிப்டிக்லாம் போடியானுவேன். அவனோட பிடிக்குது, நம்மள பிடிக்க மாட்டேங்குது இவளுக்கு. இல்ல ஜெகன் என்னெல்லாம் சொன்னா? என்ன சோனி மறுபடியும் சொல்லணுமா? இன்னும் இருக்கா சொல்லி பாரு, உன் வாயில செருப்ப கவ்வ கொடுத்து அடிப்பேன் பாரு. ஏம்ல இப்படி பேசுறியே? உங்களுக்கெல்லாம் வயித்தெரிச்சல்ல, எங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிக்குதுன்னு. இன்னைக்கு இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். தேவையில்லாம சோனிட்ட வாயை கொடுத்துட்டு வாயை புண்ணாக்கிட்டு போப்புறானுவ. நாங்க அப்படித்தான் சொல்லுவோம், பாய்ஸ் டாய்லெட் சர்வீஸ். இல்ல வந்தேன்னு வையா, எதை தூக்கி அடிப்பேனே தெரியாது எனக்கு. அடிச்சு கொன்றுவேன் பத்துக்க. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இன்னைக்கு பூரா என் கண்ணில் பற்றாதீங்க சொல்லிட்டேன் அம்மா. டேய் இவங்க சண்டை இந்தியா பாகிஸ்தானை விட மோசமா போய்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இவங்க இப்படிதான் கத்திக்கிட்டே கிடக்குமோ? அது அவங்க வாக்கிய தகராறு. அதுல போய் நம்ம தலையிட்டோம்னு வையா, அடுத்து நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால அமைதியா கண்டுக்காம இருக்கணும். அதுலயும் வேற பிடிஎஸ் உள்ள இறக்கிருக்காங்க. இனிமே பிடிஎஸ் குள்ள உள்ள இறங்கணும்னா அடுத்து உனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சண்டை போடுவாங்க. தேவையில்லாதது. அதனால அமைதியா இருந்துரு. இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. எனக்கும் அவனுங்கள பிடிக்கும். அவங்க மேல நல்லா நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. நல்லா உழைப்பால உயர்ந்திருக்காங்க, எல்லாம் சரிதான். ஆனா அந்த பிள்ளைங்க பூரா அந்த ஊருக்கார பயில்வதா பெரிய இது. நம்ம ஒரு பசங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லும் போதுதான்டா கோவமா வருது. பாரு என்கிட்ட ஆரம்பத்துல சோனி பேசும்போதே நான் கொரியன் ஸ்டைல்ல இருக்கேன்னு தான் என்கிட்ட பேசினான். ஓ அது வேறையா? நீ அந்த குரூப் தான்ல? நீ வேற சும்மா இருடா. அப்படி ஒரு காஸ்டியூம் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தினாதான் 2-3 பிள்ளைகள் நம்மள பாக்குது. அதனால சும்மா நான் அப்படி மாத்திக்கிட்டு வச்சுட்டு திரிஞ்சிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா வருவீங்கடா, இப்படியே ஊரை ஏமாத்திட்டு திரிங்க. அங்க பாரு எங்கேயோ இருக்க எவனுக்கோ ஒருத்தனுக்காண்டி இங்க சண்டை போட்டுட்டு நடக்குது பைத்தியம். டேய் இருந்தாலும் இவனுங்களும் ஓவரா பேசக்கூடாதுல்ல. இந்த மாதிரி பேசினா யாருக்கு தான் கோவம் வராது? எனக்கு பிளாக் பிங்கை பிடிக்கும். அதை சொன்னா கேர்ள்ஸ் டாய்லெட் சர்வீஸ் வாங்க. எதுக்கு வம்புன்னு தான் எதையுமே நான் சொல்றது கிடையாது. ஆமாடா, வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசதான் செய்யணும். இதுங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னத்தை சொல்ல எல்லாம் தற்குறிங்களா தெரியுதுங்க. பைந்தாங்குழி பசங்க நின்னு பேச துப்புல வாய் வரு வாய வாய் இல்லைன்னா இவனுங்களெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். இப்ப சோனி வா போவோம், நம்ம முயலை பார்த்தது போதும். ஆமா மூடைய அப்செட் பண்ணிட்டானுங்க. கேக்க செல்லும் பாய் என் பண்ணி குட்டி. செம கியூட்டா இருக்குல்ல? ஆமா தூக்கிட்டு ஓடிடலாம் போல இருக்கு எனக்கு. எல்லாம் வாங்க போலாம். வேற இடம் போய் பார்க்கண்டாமா? இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? வேற எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட போறாங்க. டைம் ஆகுது, இன்னும் சாப்பிட வேற போனோம். ஆமா எல்லாம் சரண் வா. சோனி கிளம்புங்க எல்லாம். அந்த ஆரம்பிச்சான். எல்லாரும் வாங்க போலாம். சந்தியா முயல்லாம் பார்த்துட்டியா? போலாமா? போலாம். நீ நடத்து. இன்னைக்கு எப்படி அந்த ட்ரிப்பு முடிகிறதுக்குள்ள 2 பேரும் மாட்டிக்கிடுவியன்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு வாய வைக்காதப்ப சும்மா இரு. நான் ஒன்றும் சொல்லலப்பா. சரிவா போவோம். எதா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இல்லைன்னா உங்களுக்கு சங்கு தான்.